நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு பை இருக்குல்லங்க, இது வந்து என்ன முழங்கு அதிகம். இந்த மாதிரி சென்னை மாட்டுகளுக்கு போட்டோம்னா கரு களைஞ்சிருக்கும். இது இப்போ நம்மளுக்கு பூமிக்கு குத்தகை இல்லை, பூராமே முள்ளுக்காடாக இருந்தது வர்றப்போ. அதெல்லாம் பிடிங்கி எல்லாம் சுத்தம் பண்ணி அந்த சொந்த தோட்டம் மட்டும் வச்சிருக்கோம். மாட்டுக்கு தேவையான பயிர்கள் மட்டும்தான் இருக்குது. நம்மளுக்கு கல்யாணம் வச்சு குழந்தை வர்றப்போ குழந்தைகளுக்கு பால் வேணுங்கிறக்காக ஆரம்பிச்சது. மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா 55,000 ரூபா வரைக்கும் நாங்கள் எடுக்கிறோம். ஆண் கன்று ஓட்டுறதுன்னா ஸ்ரீதேவி சில்க்ஸ் அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஒரு 3 மணி வரைக்கும் அது வந்து படுத்துருந்து அசவு ஓட்டா தான் நமக்கு பாலிச்சு வரும். பயிர் வந்து ஃபுல்லாகி கம்மியாகும். இன்னைக்கு அவங்களுக்கு 25,000 ரூபா சம்பளம் தரணும், பக்கத்தில் மில்லுலேயே கூப்பிட்றாங்க. வேறு ஏதாச்சும் தொழிலுக்கு போயிட்டு பண்ணுனா பண்ணலாங்க, விலை கொடுத்து வாங்கி பண்ணால் தொழில் பண்ண முடியும். இல்லை கொசு எதுவுமே இல்லாத அளவுக்கு வச்சிருப்போம். தெரியாம விட்டோம்னா ஒரு காம்பே பட்டு போகிற அளவுக்கு. இப்போ இது வரைக்கும் தண்ணி கட்டுறதுக்கு நான் ஆள் போட்டது கிடையாது. இது வரைக்கும் சோளம் நட்டுறதுக்கு நான் ஆள் போட்டது எல்லாம் மிஷினரிஸ். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தடில் யூஸ் பண்ணி பார்த்தோம். நாங்களாக ஏற்படுத்தணும். மிச்சம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் யாராச்சும் கேட்டாங்கன்னா வாழைக்கு அர்ஜென்ட்டாக வேணுனாங்கன்னா 1 லோடு 2 லோடு தருவோம். இல்லை எல்லாமே அரைச்சி தான் போடுறாங்க. ஜென்ஸ் அரைக்க முடியும், சல்லுன்னு கையில் உள்ளது. இந்த கண்ணு போடுறப்போ நம்மளுக்கு இங்கே மறைவாக இருக்குது. முக்கு வந்து நம்ம மாட்டுகளுக்கு அளவாக வந்து நம்மளே போட்டு எடுத்துக்கலாம். ஆன்லைனில் போட்டோங்க 35-40 கிலோலேருந்து ஒரு 50-60 கிலோ வரைக்கும் போடுங்க. மாட்டை பொறுத்து மழை காலத்தில் தேவைப்பட்டால் 240 கட்டு. தொடர்ந்து அதை போட்டோம்னா மாட்டுக்கு பல்லு வந்து சீக்கிரம் போயிடும். சுடுதண்ணியம்மா இல்லைங்க, பச்சை தண்ணி தான். பாத்திரம் எவ்வளோ நேரம் கறக்கணும்? இவ கொஞ்சம் லேட் ஆகுங்கண்ணா. இவ சீக்கிரமாலாம் கறக்க முடியாது. எத்தனை மாடு இப்போ கறப்பீங்க? 7 மாடு. இப்போ எல்லா மாடும் கறக்கணுமா? சீக்கிரம் கறக்க முடியாது, டைட்டாக இருக்கும். ஏன் அப்படி? பிறவி அப்படித்தான். என்ன மாடுங்க இது? HF தான். அதில் ஒரு அதில் வர ரகம். ஏன் அப்படி ரொம்ப டைட்டாக இருக்கும்? சதை உள்ள திக்காக இருக்கும். கை ரொம்ப வலிக்கும் இல்லைங்களா? மிஷினே தான் போடுறது இல்லைங்களா? மிஷின் எல்லாம் போட்டால் அது நீட்டாக கழுவுலன்னா மடி நோய் வந்துடும். அதனால அதெல்லாம் நம்ம போடணும். சும்மா கையில் தான் கை கறவை தான். மிஞ்சி போனால் நான் 7 மாட்டுக்கு ஒரு மணி நேரத்தில் கறவை. மொத்தம் எத்தனை மாடு சொன்னீங்க? 7. மொத்தமாக 12. எத்தனை மாடு கறவை மாடுங்க? 7 கறவை 4 குட்டி. அதில் எப்படிங்க எத்தனை லிட்டர் பால் கிடைக்குது? மொத்தமாக ஒரு நேரத்துக்கு ஒரு மாடு 6 லிட்டர் 5 லிட்டர். காலையிலக்கு 33 லிட்டர் கறக்கணும். சாயங்காலம் ஒரு 27 லிட்டர். காலையில் 33, சாயங்காலம் 27. ஒரு 60 லிட்டர் கறக்குதுங்களா மொத்தம்? அது எப்படி தோராயமாக கரெக்டாக 33, 27 சொல்லிட்டீங்க? கோவை மாவட்டம் காரமடை அப்படிங்கிற ஒரு இடத்துல தண்ணீர் பந்தல் அப்படிங்கிற ஒரு கிராமம் ஒன்று இருக்குங்க. இந்த கிராமத்தில் வந்து குத்தகைக்கு நிலம் எடுத்து 7 மாடுகள் வச்சு ஒரு அண்ணா வந்து விவசாயத்தில் பண்ணிகிட்டு இருக்காருங்க. ஸோ மாட்டுப்பண்ணை தொழிலில் 12 மாடுகள் இவர் வந்து தன்னுடைய குத்தகை மூலமாக டெவலப் பண்ணியிருக்காரு. அது எப்படி பண்ணார் அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். நான் கார்த்திகேயன் என்ற பேர். சொந்த ஊர் வந்து சித்தனைமலை பல்லட பக்கம். நான் இருக்கிற வேலையில் இருக்கிறது எல்லாம் டூப்ளியூ. சரிங்க. அங்கே இருந்துட்டு சரி போட்டு சும்மா இருக்கிற நேரத்துக்கு இது வந்து பையங்களுக்கு குழந்தைகளுக்கு பால் வேணுங்கிறக்காக இது ஃபஸ்ட்டு ஒரு மாட்டை வாங்கி தோட்டத்துக்காரர்கிட்ட பேசி பிடிச்சது. சரிங்க. அதிலிருந்து அப்படியே டெவலப் பண்ணுங்க. இங்கே குத்தகை எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் குத்தகைக்கு எடுத்துருக்கீங்க? ஃப்ரெண்டு ஓடுதுங்க. அதனால் வந்து குத்தகை எனக்கு பெருசாக இல்லை. தோட்டத்தை சுத்தமாக வச்சுக்கணும், யாரும் வெளில வராமல் போயிருக்கணும். பூராமே முள்ளுக்காடாக இருந்தது வர்றப்போ. அதெல்லாம் பிடிங்கி எல்லாம் சுத்தம் பண்ணி அந்த சொந்த தோட்டம் மட்டும் வச்சிருக்காங்க. எவ்வளோ ஏக்கருங்கண்ணா அது? மொத்தம் 7 ஏக்கருங்க. 7 ஏக்கர். இதில் என்னென்ன பயிரிட்டு இருக்கீங்க? மாட்டுக்கு தேவையான பயிர்கள் மட்டும்தான் இருக்குது, வேற எது பண்ணுறதில்ல. மாடுகளுக்கு தேவையானது மொத்தம் 12 மாடுகள் இருக்குது இல்லைங்களா? கன்றுகள் வந்து ஒரு 5 கன்றுகள், 7 பெரிய மாடுகள். எத்தனை கறவை மாடு சொன்னீங்க? 7மே கறவை. 7மே கறவை. எங்கே பால் ஊற்றிட்டு இருக்கீங்க? எவ்வளோ சொசைட்டி தான் கொடுத்துருக்கோம். எவ்வளோ லிட்டர் பால் கறவை? நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 லிட்டர் வரைக்கும் கொடுத்துருக்கோம். என்ன படிச்சிருக்கீங்க? நான் +2 தாங்க. +2 முடிச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு இந்த ஒரு தொழிலில் வந்து இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களா? எந்த வயதில் இந்த மாதிரி ஒரு ஆர்வம் ஏற்பட்டு? பிறந்ததுலேருந்து விவசாயம். அப்பா அம்மா உங்களுக்கு வயசு? இப்போ எனக்கு 48 ஆச்சு. 48. அந்த காலகட்டத்திலேருந்தே உங்களுக்கு விவசாயத்தில் இருந்தோம். 2வது வேலைக்கு போனப்போ ஒரு நடுவில் ஒரு 10-15 வருஷம் பண்ணல. இன்னி நம்மளுக்கு கல்யாணம் வச்சு குழந்தை வர்றப்போ குழந்தைகளுக்கு பால் வேணுங்கிறக்காக ஆரம்பிச்சது. அப்படியே தொடர்ந்து அதை எங்கே பால் ஊற்றுறீங்க? மகாலட்சுமி. இது வந்து தனியாக ஒரு பிரைவேட் டைரி. இங்கேயும் வந்து எஸ்என்எஃப் ஃபேட் எல்லாம் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. எல்லாமே இப்போ நான் இருந்து கொண்டு போய் ஊற்றினாலும் ஊற்றி ஆளுக்கு கொண்டு போய் ஊற்றினாலும் நம்மளுக்கு உடனே மெசேஜ் வந்து எத்தனை லிட்டர் ஊற்றிருக்கா, எத்தனை SF வந்துருக்கு, வாட்டர் எவ்வளோ மிஷின் இருக்குது, எல்லாமே A to Z நம்மளுக்கு இதில் வந்து
எவ்வளோங்கண்ணா சார்ஜ் பண்ணுறாங்க? சார்ஜ் 36லேருந்து இப்போ 38 ரூபா வரைக்கும். 38 ரூபா வரைக்கும். தனியார் சொசைட்டியில் வந்து ஒரு 40 ரூபா வரைக்கும் கூட உங்களுக்கு ஒரு வருமானம். எவ்வளோ வருமானம் இதில் நீங்கள் எடுக்கிறீங்க? மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா 55,000 ரூபா வரைக்கும் நாங்கள் எடுக்கிறோம். ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபா சம்பளம் கொடுக்குறோம். பாக்கி மாட்டு தீவனம் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபா, ஒரு 15லேருந்து ஒரு 20 ரூபா வரைக்கும் மாதம் நிற்கும். ஓகே, அதாவது நீங்கள் ஒரு பணிக்கும் சென்றுட்டு இந்த ஒரு தொழிலையும் நீங்கள் விடக்கூடாதுங்கிறக்காக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒரு 2 பெண்களுக்கும் நீங்கள் வேலை வாய்ப்பும் அளிச்சிருக்கீங்க. ஓகே, அதாவது கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு போயிட்டு எம்டியாகவும் இருக்கீங்க இல்லைங்களா? ஏன்னா விவசாயம் சார்ந்த இந்த தொழிலில் நீங்கள் தான் எம்டி இல்லைங்களா? ஏன்னா அது பெரிய விஷயம். சரி, இப்போ இந்த மாடுகளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குங்களா? இல்லைங்க, நாங்கள் வந்து வெளியிலேருந்து வாங்கியெல்லாம் எக்ஸ்ட் பண்ணுறோம். இந்த கண்ணுக்குட்டி எங்களுக்கு பொட்டை கண்ணுக்குட்டி போட்டு நாங்கள் விற்க மாட்டோம், வளர்த்துக்குவோம். அந்த மாதிரி தான். ஆண் கன்று போட்டுச்சுன்னா? ஆண் கன்று போட்டதுன்னா ஸ்ரீதேவி சில்க்ஸ் அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துருவோம். அவங்க தனியாக கோசாலை வச்சுருக்காங்க, அங்கே நீங்கள் கொடுத்துருவோம். நாங்கள் ஒரு 2 கண்ணுக்குட்டி 3 கண்ணுக்குட்டி ஆச்சுன்னா கொஞ்சம் பெருசானோடனே நாங்கள் அங்கே ஓட்டிலாம். ஓகே, ஆனால் அது விற்பனை கொடுக்கல, நீங்கள் விற்கக்கூடாது, அது ஏதாவது வெட்டுக்கு போயிடும் அப்படிங்கிறக்காக நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே, உங்களோட அனுபவத்தில் மாடு எப்படி வளர்க்கணும், மாட்டினுடைய பால் வந்து எப்படி உற்பத்தி அதிகப்படுத்தணும்? மாடு வந்து முடிஞ்ச அளவுக்கு காலையில் வந்து ஒரு 8-9 மணிக்குள்ளே ஒரு தடவை வயிறு ஃபுல் பண்ணிடணும். காலையில் நம்ம 5:30 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவோம் எல்லாருமே. ஆளுகள் 5 மணிக்கு வந்துடுவாங்க. 6 மணிக்குள்ளே எல்லாம் பாலை கறந்துருவோம். பாலை கறந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீவனம் வச்சு பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, தவிடு இதெல்லாமே வச்சுருவோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கூடை மேவு போட்டுருவோம். அது குடிச்சிட்டு ஒரு 10 மணிக்கு படுத்துடணும். ஒரு 3 மணி வரைக்கும் அது வந்து படுத்துட்டு இருந்து அசவு போட்டால் தான் நமக்கு பால் வச்சு வரும். இதெல்லாம் நம்ம சும்மா போடுறோம்னு வயிற்றை நிறைச்சே வச்சிருக்கூடாது. வயிறு வந்து ஃபுல்லாகி கம்மியாகும். ரெண்டாவது சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு ஆளுக்கு பின்னி வருவாங்க. பின்னி 4 மணிக்கு வந்தாங்க மேவருத்து எல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க வேலை 3 பேர் 4 பேர் பிரிச்சுக்குவோம். அந்த மாதிரி மேவ கொண்டு வந்து ஒரு ஆள் போட்டால், ஒரு ஆள் சாணி எடுத்ததுன்னா, ஒரு ஆள் பால் கறந்தா, இந்த மாதிரி பண்ணுவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு எங்களுக்கு வேலை முடியும். 7 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவோம். இதிலிருந்து பார்த்துலாங்களா? பார்த்துக்கலாம் வாங்க சார். செட்டில் வந்து தீவனம் போடுறதுக்கு மரத்துலேயே செஞ்சுருக்கீங்க பாருங்க, அதுதான் நம்மளை ரொம்ப கண்ணை பறிச்சுது. அது வந்து அந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ண முறைங்க. பழைய காலத்தில் நம்ம இது பண்ணி எடுப்பாங்க இல்லைங்க? ஆமாம் சார், பெட்டிக்காடி அப்படிம்பாங்க. ஆமாம், அந்த இதுங்க அது. நாங்கள் சிறுசாக வச்சுருந்து சிறுசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு இருந்தோங்க. சிறுசானா ஃபஸ்ட்டு ஒரு மாட்டிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தது இது வரைக்கும். அப்படிங்கிறப்ப நாங்கள் ஒவ்வொரு மெத்தடில் யூஸ் பண்ணி பார்த்தோம். எது பெஸ்ட்டாக இருக்குது, எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கொண்டு வரதுனால எங்களுக்கு அதில் இருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்ச செட்டுங்களா சார்? ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது அதுங்க. இதுதான் பார்த்தேன். இதெல்லாம் நாங்களே வாங்கி நாங்களே அடித்து இது பண்ணி கொண்டு வந்தது. இதில் எப்படிங்க சார், இது தீவனம் எல்லாமே தீவனம் எல்லாமே நம்ம அதில் போட்டுக்கலாங்க. மாட்டு தீவனங்க அதில் போட்டுக்கிறேங்க. அதுக்கான ஒரு அமைப்பு தான் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க. இது நீங்களே ஏற்படுத்தினதா எப்படிங்க சார்? நாங்களாக ஏற்படுத்தணும். ஆளுகள்லாம் அதிகமாக வைக்காமல் நம்ம இருக்கிற ஆளுகள் வச்சு காரையெல்லாம் போட்டு எது பெஸ்ட்டு, மண்ணு தர பெஸ்ட்டாக, காரை ஓடுறது பெஸ்ட்டானலாம் பார்க்குறப்ப மண்ணு தர தான் நம்மளுக்கு பெஸ்ட்டுங்க. இதுதான் இந்த தர தான் பெஸ்ட். தர தான் பெஸ்ட் நம்மளுக்கு. காய் நம்ம மண்ணு போட்டுக்கலாம். இதாக இருக்குது. இதில் கட்டினோம்னா புண்ணு வருதுங்க மாட்டுக்கு. எதுலைங்க சார்? இந்த காரையில் ஓட்டினோம்னா தேஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்காயிரு. டெய்லி அந்த சாணி போட்டு முதிச்சு அது மேலேயே படுக்கிறப்போ உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு அழுக்காயிரு. டெய்லி காலையில் நம்ம கழுவணும். அங்கே கட்டுறப்ப அந்த கழுவுற பிரச்சனை இல்லை. மாட்டுக்கு அது மெத்தையாட்டு இருக்குது மண். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொரன்னு இருக்குது. கால் வழுக்கு. இந்த கண்ணுக்குட்டி ஓட்டப்பெல்லாம் நம்ம இதில் கட்ட முடியாது, வழுக்கு கால் அந்த மாதிரி இருக்குங்க. அடுத்து பார்த்தலாங்க. இப்போ வந்து இது ஒரு 40 அடி செட்டு புதுசாக போட்டிருக்குங்க. எவ்வளோங்க சார்? 40 அடி. 40க்கு 12 அடி வச்சு செட்டு புதுசாக போட்டிருக்கோம். மழை காலத்தில் வந்து நனையாமல் இருக்கிறதுக்கு. சும்மா நம்ம வெளியில் கட்டுறதா பெஸ்ட்டுங்க. மழைக்கு பனி அந்த குளிர் காலத்தில் மட்டும்தான் உள்ள கட்டுறோம். மற்றபடிக்கு இந்த மாதிரி வெயில் காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வெளியில் கட்டிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மாட்டுக்கு வந்து எந்த இது அட்டாக் இருக்காது. இங்கே கட்டினா கொசு வருங்க. 4 பக்கம் அடைச்சிருக்கிறதுனால கொசு வருது. அங்கே காத்தாட கட்டுறப்ப கொசு இது எல்லாமே கம்மியாகுது நம்மளுக்கு. அந்த மாதிரி இருக்குங்க. சாணத்தில் என்ன பண்ணுறீங்க? சாணம் நம்மளுக்கு தோட்டத்துக்கே எடுத்துருவோம். மேக்ஸிமம் நம்மளுக்கு தோட்டத்துக்கு மிச்சம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் யாராச்சும் கேட்டாங்கன்னா வாழைக்கு அர்ஜென்ட்டாக வேணுனாங்கன்னா ஒரு லோடு 2 லோடு தருவோம். பாக்கியில் நம்மளுக்கு மேவுக்கு போடுறக்கே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது என்ன செட்டுங்க சார்? இது மாட்டு சார் தாங்க. கண்ணுக்குட்டி ஓடுறப்ப இங்கே பிடிச்சி கட்டிடுவோங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். மிஷின் அரைக்கிறதுக்கு. இதில் மிஷின்லாம் அரைச்சிக்குவீங்க? மிஷினில் எல்லாமே அரைச்சி தான் போடுறாங்க. மாட்டோட வெயிட் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து மேவணும். மினிமம் ஒரு
35-40 கிலோலேருந்து ஒரு 50-60 கிலோ வரைக்கும் வருங்க மாட்டை பொறுத்து. சின்ன மாட்டுகளுக்கு ஒரு 35-40 கிலோ. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ வருங்க. சரிங்க சார். ஒரு நாளைக்கு ஒரு 4 கூட கணக்கு. அந்த ரேஞ்சுக்கு போடணும். அந்த ரேஞ்சுக்கு போடணும். இதை பார்த்தீங்கன்னா 2 சோளத்தட்டு இருக்குது. எப்படிங்க சார்? தட்டுலேயே இது சோளத்தட்டு, வெள்ளைச்சோளம். நம்ம இதுலேயே வந்து வெள்ளைச்சோளம், அது வந்து மக்காச்சோளங்க. எல்லாம் மசால் பயிர் இப்போ இல்லை தோட்டத்தில், நீ எடுத்து வரணும் இனிமேல் தான். எவ்வளோ ஏக்கர் பயிரிட்டு இருக்கீங்க மசால் புல்? கிட்டத்தட்ட மசால் புல் மட்டும் ஒரு 1.5 ஏக்கர் இருக்குது. 1.5 ஏக்கர். அதுதான் மெயின். அப்போ இது வந்து கூட சப்போர்ட்டுக்கு மட்டும். ஆடு வளர்த்துறீங்க அது போக? இல்லைங்க, அது 2 குட்டி நம்ம அழகுக்காக வாங்கி விட்டோம். அது அப்படியே வச்சுட்டு இருக்கோம். இது வைக்கல் இப்போதான் வாங்கி வச்சுருக்குங்க. என்ன சார்? மழை காலத்தில் தேவைப்பட்டா வைக்கோலுங்களா? வைக்கோல். என்ன ரேட்டுங்க? 240 கட்டு. 240 ரூபா. எவ்வளோ மாடு இருக்குங்க சார்? 7 மாடு இருக்குங்க. 7 மாடு. எவ்வளோ கறவை மாடுங்க? 7மே கறவைங்க. 7 கறவை. கண்ணுக்குட்டி ஒரு 4 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்த மாடு இது. இதுலேருந்து எல்லாம் கண்ணு எல்லாம் போட்டு எடுத்தது. இதுதான் ஃபஸ்ட்டு மாடு. ஃபஸ்ட்டு மாடுங்க. ஓகே. அதுக்கு அடுத்துங்க? இதுக்கு அடுத்து இது 2வது. இதோட கண்ணுக்குட்டி தான் இது. இதோட கண்ணுக்குட்டியே இதுங்க. இதோட கண்ணுக்குட்டியே. இதிலிருந்து ஒவ்வொன்றா நம்ம இதனோட வெளியே எங்கேயும் மாடு வாங்கலை இது வரைக்கும் வாங்கலைங்க. உங்களோட மாடு அது அப்பா அம்மா கிட்டேருந்து பிடிச்சிட்டு வந்து ஒரு கண்ணுக்குட்டி, அதை வளர்த்தி அதுலேருந்து கொண்டு வந்தது. அதுலேருந்து அப்படியே கொண்டு வந்துட்டீங்க. இப்போ எத்தனை இந்த எல்லாமே நம்மளோட மாடுகள் தான்? எல்லாமே நம்மளோட மாடு. இங்கே சூப்பர் நேப்பியர் எல்லாம் நீங்கள் பயிரிட்டுருக்கீங்க? எல்லாமே நம்ம பயிரிட்டு. சூப்பர் நேப்பியர், மக்காச்சோளம், அப்புறம் கம்பு நேப்பியர் இருக்குங்கள. கம்பு நேப்பியர். எது சார் பால் வந்து அதிகப்படுத்தி கொடுக்குதுங்க? மக்காச்சோளம் நேப்பியர் பரவாயில்லைங்க. மக்காச்சோளம் நேப்பியரும் எதுவுமே. அது இந்தோனேஷியன் நேப்பியர்னு ஒன்று சிவப்பில் இருக்குது, அது நல்லா வருது. ஆனால் நம்ம தொடர்ந்து அதை போட்டோம்னா மாட்டுக்கு பல்லு வந்து சீக்கிரம் போகுது. இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னாலுமே உங்களுக்கு கொஞ்ச நாள் பால்லாம் நல்லா வருது, எல்லாமே நல்லா இருக்குது. நாள் படம் என்ன பல்லு சீக்கிரம் விழுந்துரு வயசானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி இது வந்து நல்ல சாஃப்டாக தான் இருக்குது. நம்ம எடுத்து கடிச்சோம்னாலே நம்ம பிடிச்சி அமுத்தி பார்த்தாலே தெரியும் கட் பண்ணி. அதனோட திக்னஸ் வந்து நல்லா இருக்குது. இது மக்காச்சோளம் மாட்டை கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த சிவப்பு பயிர் இருக்குல்லங்க? ஆமாங்க. இந்த சிவப்பு பயிர் வச்சுருக்கேன். இது வந்து என்ன முழங்கு அதிகம், நம்ம வெட்டி கொண்டு வர முடிய மாட்டேங்குது. மாடுகள் சரியாக சாப்பிட மாட்டேங்குது. அதே மாதிரி சென்னை மாட்டுகளுக்கு போட்டோம்னா கரு கலைஞ்சிருக்கும். அப்படிங்க? சென மாட்டுகளுக்கு போட கரு கலைஞ்சிருக்கு. இது வேறு இருக்குது. ஆமாம் இல்லைங்களா? ரெட் நேப்பியருங்க. அதனால் இப்போ அது நாங்கள் அதிகமாக வைக்கிறதில்ல. வச்சதுக்காக அந்த ஒன்று இருக்குது, நம்மகிட்ட எல்லா வெரைட்டி இருக்குன்னு காட்டுறக்காக வச்சுருக்கோம். இதுவும் மிஷின் தாங்க. இது தட்டி வெட்டுற மிஷின் தான். ஸ்பீடு இது ஜென்ஸ் அரைக்க முடியும், சல்லுன்னு கையில் உழுத்துரு. அதனால் வந்து இப்போ லேடிஸ் வேலை செய்கிறதுனால அவங்களுக்காக இப்போ சிறுசாக வச்சுருக்கோங்க. சின்னதாக வச்சுட்டீங்க. இது என்ன சார்? இது மாடு கட்டி இந்த கண்ணு போடுறப்போ நம்மளுக்கு இங்கே மறைவாக இருக்குது. 3 பக்கம் மறைச்சி மறைவாக இருக்குது. காடி அதுக்கு கட்ட மரம் அப்படியே அந்த மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்கீங்க. இது என்ன மிஷினுங்க சார்? இது வந்து இப்போ புதுசாக ஒன்று வாங்கினேங்க. நீ ட்ரையல் நீ ஓட்டி பார்க்கல. என்ன மிஷினுங்க சார்? இந்த அரிசி கோதுமையெல்லாம் நம்ம சிறுசாக அரைச்சி போட்டுக்கலாமே சரிங்க அப்படிங்கிறக்காக இது வாங்கினேங்க. நீ ஓட்டியே பார்க்கலிங்க. மக்காச்சோளம் உங்களுக்கு இந்த வெள்ளைச்சோளம் இதெல்லாம் நம்மளே வருதுங்க. நம்மளே போட்டு எடுக்கிறோம். அதே நம்ம அரைக்கிறக்கு போகிறப்போ ஒரு கிலோவுக்கு வந்து 10 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம மாட்டுகளுக்கு அளவாக வந்து நம்மளே போட்டு எடுத்துக்கலாம், நம்மளே அரைச்சிக்கலாம் அப்படிங்கிறக்காக இப்போ ஒன்று வாங்கியிருக்கு. எவ்வளோ சார் இந்த மிஷின்? மிஷின் ஆன்லைனில் போட்டேங்க. இந்த மிஷின் மட்டும் 4500 மோட்டர் இல்லாமல். ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சி. கம்மியாக கிடச்சிருக்கு. அதனால தான் வாங்கினேங்க. மிஷின் மட்டும் 4500. நீ ரன் பண்ணி பார்க்கணுங்க, அதுக்கு டைம் இல்லாதனால இருக்குது. மோட்டர் நம்ம மோட்டர் அந்த மிஷின்லேருந்து மோட்டர் எடுத்து போட்டு பண்ணி. அதுபோக இது என்ன செடியெல்லாம் வச்சுருக்கிறீங்க? பப்பாளி செடி முளைக்கு போட்டுருக்குங்க. இப்போ பணிப்பெண்கள் வந்து என்னென்ன வேலை செய்கிறாங்க? வறுத்து வச்சுருவாங்க, பால் கறந்துருவாங்க. ஒரு பொண்ணு வந்து இந்த ஆடு ஏதாச்சும் உள்ள காட்டுக்குள்ளே ஏதாச்சும் இருந்தால் 1-2 அவுத்து போய் கட்டுவோம். இல்லாட்டி மேக்ஸிமம் எல்லாம் மரத்தடியும் சாலக்குள்ளே தான் இருக்குது. மற்றபடி அந்த பொண்ணு வந்து மேவெல்லாம் அரைச்சி சாணி எடுத்து கழுவி மாட்டை கழுவி சுத்தமாக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வேலைக்கு வந்து ஒரு சில இடங்கள் எல்லாம் எங்களுக்கு தமிழ் பேச தெரிந்த, அதாவது வட இந்திய தொழிலாளர்களே கிடைக்கலங்கிறாங்க. நீங்கள் இங்கே தமிழ் பேச தெரிந்த பெண்களையே நீங்கள் பணிக்கு அமர்த்திருக்கீங்க. இந்த வேலைக்கு வந்து திண்டாட்டமாக இருக்குதுங்க மாட்டு பணிக்கு. அதுக்கு என்ன சொல்லி சார்? என்ன காரணம்னா இவங்க வந்து வீட்டில் இருந்துட்டு சும்மா இருந்தாங்க ஃபஸ்ட்டு. இவங்கெல்லாம் வேலைக்கு போகாமல் நம்ம பண்ணுறதை பார்த்து கூட வந்து பார்த்துட்டு அவங்களா இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து வந்து தொழில் பழகணுங்கிறக்காக. இப்போ என்கிட்ட பாருங்கள், அந்த அங்கே ஒரு பொண்ணு கறந்துருக்காங்க. 7 மாட்டை வந்து மீறினா ஒரு 3/4 மணி நேரத்தில் அவங்க பால் கறந்துருவாங்க. 7 மாடுமே 3/4 மணி நேரத்தில் அவங்க பால் கறந்துருவாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு 25,000 ரூபா சம்பளம் தரணும். பக்கத்தில் மில்லிலேயே கூப்பிட்றாங்க. 25,000 ரூபா சம்பளத்துக்கு கூப்பிட்றாங்க. போக மாட்டேங்க. ஏன்னு அவங்களுடைய சொந்த தோட்டமாட்டு இருக்கு. நான் காலையில் 7-7:30 போயிடுவேன். இன்னும் இப்போ வர்றப்ப தான் வருவேன். A to Z அவங்க தான் இந்த தோட்டத்துக்கு ஓனராட்ட வச்சிருக்கேன். அவங்களுக்கு வேணுங்கிறது என்ன ஃபெசிலிட்டி வேணும் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்றோம். அதனால சம்பளம் என் ரேட்டு கம்மி தான். நேர்னா ஒரு 12-13 ரூபா தான் தரேன். இன்னொரு பொண்ணுக்கு ஒரு 10 ரூபா தரேன், அவ்வளோதான். ஆனால் அவங்க என்ன நம்மளை விட்டு போக மாட்டாங்க. வேணுங்கிற ஃபெசிலிட்டி கிடைக்கும். பால் அவங்களுக்கு சொந்த பாலாட்டை, மாடு அவங்க சொந்த மாடாட்டை,
என்ன காய்கறி தோட்டத்தில் என்ன இருந்தாலும் எல்லாமே அவங்க எடுத்துக்குவாங்க. அப்படி இருக்கிறனால அவங்களுக்கு வந்து யாரும் டாமினேட் இல்லை, இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யுது, இந்த நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிறதில்ல. அவங்களுக்கு வேலை இருக்கா, அவங்க கிளம்பி போயிடுவாங்க, போய் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. நம்மளுக்கு அந்த டைத்துக்கு வந்து நம்மளுக்கு வேலையும் பண்ணிடுவோம். அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறனால நமக்கு இல்லாட்டி இருக்க மாட்டோம். கண்டிப்பாக இப்போ அதிகப்படுத்தலாம், அதாவது மாடுகளோட எண்ணிக்கை அதிகப்படுத்துகிற ஒரு எண்ணம் இருக்குங்க. ஆமாங்க. இப்போ இருக்கிறதுலே நம்மகிட்ட 3 கண்ணுக்குட்டி வந்து இந்த கண்ணுக்குட்டி பொட்டை கண்ணுக்குட்டி, அந்த 3மே நீ பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் வந்துடணும். அப்படிங்கிறப்ப நீ 10,000 அடுத்த வருஷம் நம்ம மாடுகளே 10,000. இப்போ பார்த்தீங்கன்னா 4 மாடு சென்னையாக இருக்குது. நீ அது கண்ணுக்குட்டி போடுறதுனால எப்படி அதுலேயே 1-2 நம்மளுக்கு மாடு வந்துருக்கு. நம்மளது மட்டும் அப்படியே வச்சுருக்கு. இப்போ மாட்டு பண்ண புதுசாக ஆரம்பிக்கணும்னா நம்ம லாபகரமாக மாட்டுறதுக்கு உங்களுக்கு சிறந்த ஐடியா ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா ஒரு வேறு ஏதாச்சும் தொழிலுக்கு போயிட்டு பண்ணுனா பண்ணலாங்க. இல்லாட்டி வேறு தொழில் எது கிடைக்காட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வேறு எங்கேயும் போகாமல் பண்ணுறோன்னா பண்ணலாம். இதுக்கு என்ன மேவு ஃப்ரீயாக இருக்கிறனால நம்மளே வச்சு நம்மளே எடுக்கிறனால விலை கொடுத்து வாங்கி பண்ணால் தொழில் பண்ண முடியும். அதே மாதிரி இவங்க புதுசாக ஒன்று பண்ணல அப்படின்னா அனுபவம் இல்லாமல் இது பண்ணவே முடியும். அனுபவம் இல்லாமல் மாட்டுக்கு நல்லா இருக்குது, திடீர்னு காலையில் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரிஞ்சிருங்களுக்கு. இந்த மாட்டை பார்த்தா ஏன்னா சோர்ந்து நிற்குது. இப்போ வந்தோடனே நீங்கள் பார்க்குறப்ப நான் கடாய் போய் தொட்டேன் என்ற படுக்காது எப்போவுமே ஏன் படுத்துக்குது அப்படி அதனோட ஆக்டிவிட்டிஸ் தெரியும் எங்களுக்கு. மாட்டுகளோட ஆக்டிவிட்டிஸ் தெரியும். அதை பொறுத்து என்ன இந்த மடி நோவு வராமல் பார்த்துக்கணும். மழை காலத்தில் தான் நமக்கு சிரமம் அதிகம். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளதான் கட்டணும், டெய்லி கழுவணும். இல்லாட்டி உங்களுக்கு என்ன மடி நோவு வந்து இந்த மாதிரிலாம் கட்ட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சுற்றியுமே ஒதுக்காட்டு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஈங்கோட கொசுங்கோட இருக்காது. நீங்கள் மற்ற பண்ணையில் பார்த்துருப்பீங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குது. ஏன்னா கொசு எதுவுமே இல்லாத அளவுக்கு வச்சிருப்போம். அதுதான் நம்மளுக்கு என்னென்ன நோய்கள் நான் இங்கே மாடுகளுக்கு வரும் நார்மலாக. மெயின் வந்து காய்ச்சல் வரும். வெயிலில் கட்டினா காய்ச்சல் வரும், பனியில் கட்டினாலும் காய்ச்சல் வரும். இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடாது மெயின். ரெண்டாவது மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா மடி நோவு வரும். மடி நோவு வந்து நம்ம பால் கறக்கிறப்ப தெரிஞ்சிடும். மடி பிடிக்கிறப்பவே ஸ்டார்டிங்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். உடனே நம்ம டாக்டர் கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டோம்னா ஒரு நேரம் பால் தான் கட்டாக அடுத்த நேரம் நம்ம ஊற்றிடலாம். தெரியாம விட்டோம்னா ஒரு காம்பே பட்டு போகிற அளவுக்கு. அதான் காரணம். ஓகே, இதுக்கு ஏதாவது நாட்டு வைத்திய முறைகள் ஏதாவது உங்களுக்கு தெரியுங்களா? நாட்டு வைத்தியம் நான் இது வரைக்கும் பண்ணலைங்க. ஏன்னா நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கனால அதை பார்க்காதனால. ஆனால் நாட்டு வைத்திய முறை இங்கே பக்கத்தில் இருக்கவங்க பண்ணுறாங்க. ஆனால் அது அந்தளவுக்கு குயிக்காக வேக்சின் எடுக்க மாட்டேங்க. சினைக்கு வந்து எப்படிங்க ஊசி தான் பயன்படுத்திட்டு இப்போ தான் ஒரு கண்ணுக்குட்டி நம்மளே வளர்த்தலாங்கிறக்கா இப்போ ஒரு கண்ணுக்குட்டி விட்டுருக்கோம். பால் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் ஏதாவது முறைகளை கையாண்டுட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, மேக்ஸிமம் நாங்கள் வந்து எல்லோரும் பண்ணுறதை தான் நம்மளும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபீடு வாங்குகிறோம், தவிடு வாங்குகிறோம். அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோதுமை தவிடுன்னு ஒன்று வாங்குகிறோம். அப்புறம் பருத்தி கொட்டை நம்ம எப்போவுமே மாடு இழைக்காமல் இருக்கிறக்கா பருத்தி கொட்டை வாங்குகிறோம். அவ்வளோதாங்க நார்மலாக. ஓகேண்ணா, நம்மளுடைய மாட்டுப்பண்ணையை பற்றியும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உழைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு பணிக்கும் போயிட்டு இந்த ஒரு தொழிலையே நீங்கள் வந்து ஒரு 2 பெண்களுக்கும் நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களையும் ஒரு நல்ல நிலையை கொண்டு வந்துருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் வளரணும். இந்த விவசாயத்துறையை நீங்கள் விட்டுறாதீங்க எப்பவுமே. விவசாய தொழில் நம்ம என்ன இது என்ற பையங்க இருக்காங்க, அவங்க இது இதுக்கு வரமாட்டாங்க. என்ன இது தனியாக பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. இது இப்போ நம்மளுக்கு பூமிக்கு குத்தகை இல்லை. நம்ம விவசாயத்தில் நம்மளே போட்டு எல்லாமே எடுக்கிறோம். என்ன எல்லாமே சிறுசில் நமக்கு அனுபவம் இருக்கிறனால நம்ம பண்ணுறோம். இதையே நீங்கள் வச்சு ஒரு ஆள் இப்போ இது வரைக்கும் தண்ணி நட்டுறதுக்கு நான் ஆள் போட்டது கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் சோளம் நட்டுறதுக்கு நான் ஆள் போட்டது எல்லாம் மிஷினரிஸ் நானே நட்டுறதுக்கும் கூட மிஷின் வாங்கி வச்சிருக்கேன். சோளம் நட்டுறதுக்கும் கூட டைம் எடுத்துக்கலாம். ஓகேண்ணா, மிக்க நன்றி. சரி, தேங்க்யூ. ஓகே, அதாவது அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு பணிக்கும் சென்றுட்டு அதாவது ப்ரைவேட் ஜாப்லேயும் போயிட்டு அதே சமயம் குத்தகைக்கு வந்து தன்னுடைய இடத்துல வந்து மாட்டுப்பண்ணை ஆரம்பித்து 2 பேருக்கு வேலையும் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல் ஒரு பர்சனாக இருக்காருங்க. இந்த தொழிலில் வந்து லாபகரமாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இவருடைய இந்த ஒரு காணொலியில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவா அருண் டிவி இன்ஸ்டா பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.